ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு handstalk. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் இருக்கிறவங்க அரிசியை கம்மியாக சேர்த்துக்கிட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் அரிசியை சேர்க்காம வெறும் பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு இட்லியும் அதுக்கேற்ற ஒரு கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு இட்லி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு இது மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பும் 1/4 கப் நல்ல கெட்டியான புளிக்காத தயிரும் சேர்த்துக்கணும். இந்த மூணையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏரி பபிள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதோட 1 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்துக்கணும். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். நல்ல ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சியும் இதோட சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதோட கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு 10 கேஷ்யூ நட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கடைசியாக இந்த மாவோட 1/4 டீஸ்பூன் அளவு ஈனோவோ இல்லை பேக்கிங் சோடாவோ சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எண்ணெய் அப்ளை பண்ண இட்லி தட்டில் இதை ஊற்றிக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி தட்டை இதில் வச்சிடணும். பத்து நிமிஷம் வெந்தால் போதும், இட்லி நல்லா வெந்துடும். இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம கார சட்னியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் உடச்சி உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். 6 பல் பூண்டையும் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கணும். சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டா ஒரு டேஸ்டியான கார சட்னி ரெடி. சட்னியை ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம இட்லியும் நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான சாஃப்டான இட்லி ரெடி. பாசிப்பருப்பு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் டயட்டில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். இந்த இட்லியும் சட்னியும் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.